அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆசையுடன் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர்கள் தாங்கள் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் தனி தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் ஆசி பெற்ற கழக வேட்பாளர் மருத்துவர் பாலமுருகன் நாச்சிக்குளம், மேல் நாச்சிக்குளம், பொம்மன்பட்டி, அம்மச்சியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான பசும்பொன் மக்கள் தேசம் கட்சியின் சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் இசக்கிராஜா தேவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சங்கர்நத்தம், கோட்டையூர், இரவார்பட்டி, விஜயகரிசல்குளம், தாயல்பட்டி, முத்துசாமிபுரம், சேவல்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மக்கள் பட்டாசுகள் வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆசி பெற்ற சிவகாசி சட்டமன்ற தொகுதி கழக வெற்றி வேட்பாளர் நேஷனல் கணேசன் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். குறிப்பாக நடுவுப்பட்டி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் கோயில் பூக்குழி திருவிழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பொதுமக்களிடம் வெற்றி சின்னமாம் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வெற்றி வேட்பாளர் முனைவர் கார்த்திகா தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். குறிப்பாக அன்னவாசல், தாயனைப்பட்டி, தச்சம்பட்டி, லக்னாப்பட்டி, ஒழுக்கூர் உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்.